இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். பரிசுத்த ஆவியில் நீதி, சமாதானம், சந்தோஷம். நாம் ஆக்கினை தீர்ப்பிற்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு நம்மை ஆக்கினை தீர்ப்பது இல்லை. நம்முடைய பிதா நம்மை ஆக்கினை தீர்ப்பது இல்லை. பரிசுத்த ஆவி நம்மை ஆக்கினை தீர்ப்பதில்லை. அப்படி என்றால் யார் நம்மை ஆக்கினை தீர்ப்பது? நாம் அவனை பிசாசு என அழைக்கிறோம். பிசாசு உங்களை ஆக்கினை தீர்க்கிறான். அவன் எல்லா குற்ற உணர்வு, அவமானம், தோல்வி, விரக்தியை கொண்டு வருகிறான். பின்பு தேவன் மேல் பழி போடுகிறான். பின்பு தேவன் ஏன் இதை செய்தார் என எண்ணுவீர்கள். தேவன் அதை செய்யவில்லை. பிசாசு அதை செய்ய நீங்கள் அனுமதித்தீர்கள். இனி இல்லை, நாம் பிசாசின் திட்டம்படி செல்லவில்லை. தேவன் நமக்கு என்று வைத்திருக்கும் திட்டம்படி செல்ல போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வேண்டாமா? சத்தியம் உங்களை விடுதலை செய்ய வேண்டாமா? உங்கள் கைகளில் வைத்திருக்கும் வேதாகமும் உண்மையாக இருக்க வேண்டாமா? இது உண்மை, இது என் வாழ்க்கையில் நடந்தது என்று மற்றவர்களுக்கு சாட்சி கூற வேண்டாமா? இதை செய்ய ஒரே வழி தேவன் நமக்கென என்ன வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதுதான். அதாவது அவரின் திட்டமும் அவரின் நோக்கமும். போதகர் கார் ஓட்டி கொண்டிருந்தாராம். கர்த்தர் போதகரை வலதுபுறம் திரும்பி செல்ல சொன்னாராம். போதகர் பள்ளிமுக்கில் தன்னுடைய பழைய வீட்டிலிருந்து வெளியே வந்தாராம். உன்னி கிருஷ்ணா ஹோட்டல் முன்பாக இருக்கும் ஜங்ஷனில் இருந்தாராம். போதகர் ஊட்டிக்கு சென்று கொண்டிருந்தாராம். கர்த்தர் வலது பக்கம் திரும்பு என்று கூறினாராம். அப்படி சென்றால் போதகர் டவுனிற்குள்ளாக செல்ல வேண்டியதாக இருக்கும். போதகர் தனக்கு இதைவிட சிறந்ததாக தெரியும் என்று நினைத்தாராம். அல்லது அவர் கீழ்ப்படியாமல் இருந்தாராம். அதனால் அவர் இடது பக்கம் திரும்பினாராம். ஏனெனில் அவர் கண்டெய்னர் ரோடு வழியாக செல்வார். மேலும் கொச்சின் நகர போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி செல்வார் என அவர் நினைத்தாராம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போதகர் இடதுபுறம் திரும்பினாராம். போதகர் கண்டெய்னர் ரோடில் சென்று கொண்டிருக்க வெகு விரைவில் கர்த்தர் ஏன் போதகரை வலது பக்கம் திரும்ப கூறினார் என்பது மிகவும் தெளிவாக தெரிந்ததாம். ஏனெனில் போதகருக்கு முன்பாக ரோடு இல்லையாம், தண்ணீர் தான் இருந்ததாம். போதகர் பிடிவாதமாக இருந்தாராம். போதகர் தன்னுடைய காரால் இதில் செல்ல முடியும் என நினைத்தாராம். பின்பு மற்றொரு கார் மிதந்து வருவதையும் அந்த டிரைவர் கார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் கூறினாராம். அதனால் போதகர் திரும்பி சென்றாராம். அவர் பின்பு திரும்பி உன்னி கிருஷ்ணா ஹோட்டல் முன்பில் வந்தாராம். அதன் பின்பு கர்த்தர் சொன்ன வழியில் சென்றாராம். போதகர் நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா என்பதை கர்த்தரிடமிருந்து கேட்க எதிர்பார்த்தார்களாம். ஆனால் அதை கேட்கவில்லையாம். அதற்கு பதிலாக நீ என்னுடைய மகன், நீ நடக்க வேண்டிய வழி இதுதான் என்பதை கேட்டாராம். கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்ப்பதில்லை. நாம் நம்முடைய பிடிவாதத்தினாலோ இல்லை என்றால் போதகர் போல அகங்காரத்தினாலோ நாம் தவறு செய்தாலும் கூட கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்ப்பதில்லை. அவருடைய அசைவு இப்பொழுது நம்மை அதிலிருந்து விடுதலை செய்வதுதான். ஏனெனில் நாம் பாவம் செய்வதற்காக அல்ல, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அருகில் உள்ளதால். இதை கேட்டபடிதான் போதகர் விழித்தாராம். இதை பற்றி தான் போதகர் கடந்த 10 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ வசனத்தோடு தேவ ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு கற்றுத்தரப் போவதாக கூறுகிறார். உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி, நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள். அதனால் அந்த ராஜ்யம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை பற்றி நமக்கு தெரியாததால் நாம் நம் வாழ்க்கை முழுவதுமாக சலிப்போடு வாழ்கிறோம். ஓ, நான் கடந்து சென்ற கஷ்டங்கள் உனக்கு தெரியாது என்பதாக. மேலும் போதகரிடம் யாராவது இப்படி கூறுவார்கள் என்றால் என்னிடம் கூறாதே, கர்த்தரிடம் கூறு என்று கூறுவார்களாம். வேதாகமம் படி சபையில் சென்று கூறுங்கள் என்பதாக. போதகர் கூறுவது என்ன என்றால் தன்னிடம் எந்த தீர்வும் இல்லை, தன்னிடம் இருக்கும் ஒரே தீர்வு கர்த்தரின் ஆலோசனையாகும். அதை இன்று உங்களுக்கு தருவதாக கூறுகிறார். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவராஜ்யம், நீங்கள் அதன் குடிமக்கள்.
அது நீதி, சமாதானம் மற்றும் சந்தோஷத்தை கொண்டதாகும். மேலும் அது இதோடு நிற்கவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியில். அப்படியென்றால் பரிசுத்த ஆவி இல்லாமல் நீதி, சமாதானம் மற்றும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கட்டாயம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் நீதி, சமாதானம் மற்றும் சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியில்தான். இதை பற்றி அதிகமாக புரிதல் வேண்டுமானால் இந்த செய்தியை கொடுத்த நாளின் முந்தைய நாளின் பைபிள் ஸ்டடிற்கு செல்லுங்கள். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக தேவன் பாவமாக்கினார். என்ன நடந்தது? தேவனுடைய நீதி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதகர் கூறுவது போல உபவாசம் உங்களை அதிக நீதிமானாக மாற்றுமா? நிச்சயமாக இல்லை. அப்படியென்றால் உபவாசிக்க வேண்டாமா? நிச்சயமாக இல்லை. அது உங்களை அதிக உணர்வுள்ளவர்களாக இருக்க செய்யும். போதகர் உபவாசம் பற்றி பேசவில்லை. போதகர் கூறுவது என்னவென்றால், தேவ நீதி இல்லாமல் தேவ மகிமை இல்லை. போதகர் கடந்த வாரம் செல்ல பாவங்கள் பற்றி பேசியது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? நீங்கள் செல்ல பாவங்களை உங்களின் பைக்குள் வைத்திருக்கும் வரை உங்களால் தேவ மகிமையை புரிந்து கொள்ள முடியாது. மற்ற நபர்கள் ஆவியினால் தூக்கி வீசப்படும் போது உங்களால் தேவ மகிமையை அனுபவிக்க முடியாது. நீங்கள் வாழைப்பழம் போல் காய்ந்து இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி கண்டித்து உணர்த்தும் செல்ல பாவம் அல்லது வேறு எந்த பாவத்தையும் நீங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதை இயேசுவின் சிலுவையில் வையுங்கள். நீதி இல்லாமல் எந்த மகிமையும் இல்லை. அதுதான் தேவராஜ்யம். அது மேலும் சமாதானத்தை பற்றி பேசுகிறது. ஏசாயா 9:6 இயேசுதான் சமாதான பிரபு என கூறுகிறது. ஏசாயா இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறுகிறான். உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் வேண்டும் அல்லவா? இந்த நியமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியமத்தை நாம் புரிந்து கொண்ட பின்பு அது புதிய உடன்படிக்கையில் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனெனில் அங்கு இயேசுவின் இரத்தம் நமக்காக பேசுகிறது. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். யார் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் உங்களின் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் பழைய ஏற்பாட்டில் இதயத்தை காத்துக்கொள்வது என்பது உங்களுடைய பொறுப்பாகும். இதே யோசனை புதிய ஏற்பாட்டிலும் இருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது சற்று வித்தியாசமானது. இந்த நியமத்தை நாம் புரிந்து கொள்ளாததால் நாம் பழைய ஏற்பாட்டில் செயல்படுகிறோம். அது நீங்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு US அல்லது ஒரு அந்நிய நாட்டின் பொருளாதாரத்தில் செயல்படுவது போல ஆகும். அதாவது இங்கே வேலை பார்த்து கொண்டு நான் அங்கு வரி கட்டுகிறேன் என்று கூறுவதாகும். நாம் பழைய ஏற்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வித்தியாசமானது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் உங்கள் இதயத்தை காத்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தேவன்தான் நம்முடைய இதயத்தை காத்து கொள்கிறார் என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றிருக்கிறது. நாம் தேவ ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீதி, சமாதானம் மற்றும் சந்தோஷம். பிலிப்பியர் 4:4-7. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் செய்ய வேண்டியது வித்தியாசமானது. அது கிருபையினால். நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை நம்பவில்லை என்றால் நீங்கள் எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது? நீங்கள் ஒரு வழியாக செல்ல வேண்டும், ஆனால் எல்லாம் அதற்கு எதிர்மறையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் சோர்வடைகின்றீர்கள். மேலும் வேதாகமும் சந்தோஷமாக இருங்கள் என்று கூறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசோதித்து பார்த்து இருக்கின்றீர்களா?
மேலும் அதன்படி செல்லுங்கள். அப்பொழுது கதவுகள் திறப்பதை காண்பீர்கள், மேலும் சந்தோஷம் அடைவீர்கள். கதவுகள் திறக்கவில்லை என்ற பொழுதிலும் கூட, ஏனெனில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபமும் வேண்டுதலும். ஜெபம் என்பது தொடர்பு கொள்ளுதல், வேண்டுதல் என்பது உங்களுக்கு வேண்டியவைகள். போதகர் நேற்று சமையல் மிக்ஸி வைத்து உதாரணம் கூறினார்களாம். கர்த்தாவே, மிக்ஸி சரியாக வேலை செய்யவில்லை, அதை சரி செய்யுங்கள். ஆனால் இது ஸ்தோத்திரத்தினால் ஒரு போர்வையினால் மூடப்பட்டிருக்கிறது. போதகர் தன் நாவினால் எல்லாவற்றிற்காகவும் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். தன்னுடைய மனதினால் அல்ல, தன்னுடைய நாவினால் தேவனுக்கு செலுத்துகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதான பிரபு யார்? இயேசு. போதகர் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பாரங்களை அவர் மேல் வைக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் தன்னுடைய சமாதானத்தை தருகிறார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகினார். ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டது. அப்படியென்றால் உங்கள் இதயத்தை யார் காத்துக்கொள்வது? கர்த்தர் காத்துக்கொள்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களை தொந்தரவு செய்யும் எல்லாவற்றையும் அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பின்பு அவர் உங்களின் இதயத்தை காத்துக்கொள்வார். மேலும் நீங்கள் குறும்புத்தனமாக ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்புவீர்கள் என்றால் அவர் இல்லை என கூறுவார். அப்பொழுது அதை தூர போடுங்கள். ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை என்றால் போதகரிடம் செல்ல வேண்டும் என அவர் கூறுகிறார். மேலும் அந்த பிசாசை விரட்டிவிடுவோம் என அவர் கூறுகிறார். இப்பொழுது சந்தோஷம் என்பதற்குள்ளாக கடந்து வருவோம். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று கூறுகிறது. இது நாம் எல்லோருக்கும் தெரியும். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பழைய ஏற்பாட்டில் உம்முடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் பரிபூரண சந்தோஷம், பரிபூரண ஆனந்தம் என கூறுகிறது. இப்பொழுது கர்த்தர் தென்னமரத்தின் கீழ் இருப்பார் என்றால் நீங்கள் தென்னமரத்தின் கீழ் செல்ல வேண்டும். பின்பு கர்த்தர் சபையில் இருப்பார் என்றால் நீங்கள் சபைக்கு வர வேண்டும். ஏனெனில் அவரின் சமூகத்தில்தான், அவரின் பிரசன்னத்தில்தான் பரிபூரண ஆனந்தம் அல்லவா? நீங்கள் அவரின் பிரசன்னத்தில் இருக்கின்றீர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் மற்றொருவரின் பிரசன்னத்தில், சமூகத்தில் இருக்கின்றீர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? போதகர் தான் மற்றும் ஒருவரின் பிரசன்னத்தில் இருந்தார் என்பது தெரியும் என கூறுகிறார். அது எப்படி என்றால், அந்த மனிதர் சென்ட் இடவில்லை. அந்த நபர் அருகில் வரும்போது மூக்கை போதகர் மூடிக்கொள்வார். அதாவது துர்நாற்றம் வீசும் நபரின் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதாக. அதுபோல பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை, சமூகத்தை கண்டுபிடிக்க நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். அதனால்தான் நூனின் மகனாகிய யோசுவா தங்கியிருந்து ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தான். ஏனெனில் கர்த்தரின் பிரசன்னம் அங்கு இருந்தது, அங்கு வந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் இது முற்றிலும் வித்தியாசமானது. நீங்களும் நானும் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள்தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறியீர்களா என கேட்கிறது. நீங்கள்தான் ஆலயம் என்றால் கர்த்தரின் பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது. பரிபூரண ஆனந்தம் எங்கே? உங்களில். என்னுள் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று கூறுங்கள். ஏதோ ஒன்று அதற்கு தடையாக இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் எல்லாரும் அடக்க ஆராதனையில் இருப்பது போல இருக்கின்றீர்கள். பரிபூரண ஆனந்தம், சந்தோஷம் என்றால் என்ன? நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்வீர்கள்? ஹா 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 என சிரிப்பீர்கள். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அதை தடை செய்கிற ஒன்று இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை தடை செய்கிறதை அகற்ற நாம் விரும்புகிறோம். ஏனெனில் பழங்காலத்தில் உங்கள் முகத்தில் துக்கம் இருக்குமானால் நீங்கள் ராஜா முன்பு செல்ல முடியாது. இல்லையென்றால் உங்களின் உயிரை இழந்து விடுவீர்கள். அதனால்தான் சந்தோஷம் முக்கியம். அதைதான் சாத்தான் நம்மிடமிருந்து திருடுகிறான். சந்தோஷம், நம்பிக்கை, சமாதானம் இனி இல்லை என கூறுங்கள். சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை எப்படி திருட முடியும்? அது எப்படி என போதகர் கூறுகிறார்கள்.
அவனால் உங்களை பொய்களினால் நிரப்ப முடியும். உங்களை பற்றிய முட்டாள்தனமான காரியங்களை நம்ப செய்ய முடியும். என்னை யாரும் நேசிக்கவில்லை, என்னுடைய அப்பா அம்மா நேசிக்கவில்லை, என்னுடைய அம்மா என்னை நேசிக்கவில்லை, எப்பொழுதும் வாயை மூடு என்கிறார். போதகரின் தாய் கழுத்தை வெட்டிவிடுவேன் என்று கூறுவாராம். ஏனெனில் போதகர் தன் தாயாரை எரிச்சலடைய செய்தார்களாம். இந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என தன்னுடைய தாயார் யோசித்திருப்பார்கள். மேலும் அவர்களின் இதயத்தில் இருந்தது வாயில் வந்துவிட்டது என போதகர் கூறுகிறார். ஏனெனில் போதகரை அவரின் தாயார் துரத்துவார்களாம். போதகர் மரத்தின் மேல் ஏறுவார் என கூறுகிறார். இவ்வாறு தப்பிக்கக்கூடிய வழிகள் போதகருக்கு தெரிந்திருந்ததாம். மேலும் 3 குளங்கள் இருந்ததாம். போதகரின் தாயார் துரத்தும் போது போதகர் குளத்தில் குதித்து நடுவில் சென்று விடுவாராம். ஏனெனில் போதகரின் தாயாருக்கு நீச்சல் தெரியாது என்பதினால். போதகர் கூறுவது என்னவென்றால், சில காரியங்கள் நம்மை தடுக்கிறது, நமக்கு அதை அகற்ற வல்லமை இருக்கிறது. அதுதான் இயேசு. இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று கூறினார். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கும் நம்முடைய பிதாவோடு இயேசு நம்மை ஒப்புரவாக்கியுள்ளார். ஏனெனில் நாம் ராஜ்யத்தின் விதிகளை தெரிந்து கொள்ள. ராஜ்யத்தின் விதிகள் என்ன, நியமங்கள் என்ன என்பதெல்லாம். விதிமுறைகளில் ஒன்று பொருளாதாரம். பூமியில் உள்ள நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது பணம். பரலோகத்தின் பொருளாதாரம் விசுவாசம். அதனால்தான் நாம் பரலோகத்தின் குடிமக்கள். அதனால்தான் நாம் அதை முதலில் தேட வேண்டும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் ஆவிக்குரியதாய் இருப்பதினால் அது இயற்கை சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதுதான் இயேசு கற்பித்த ஜெபம் அல்லவா? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேலும் தேவனின் பரிபூரணத்தை நாம் அனுபவிப்பதற்கு தடைகள் இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தால் மாத்திரம் தேவனின் பரிபூரணத்தை நாம் அனுபவிக்க முடியும். நாம் இயேசுவிற்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். அவர் மீண்டும் சீக்கிரமாக வரப்போகிறார். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் சிறைபிடிப்பின் அடிமைத்தனத்தின் நுகம் உங்களின் கழுத்தில் இருக்கிறது. அதை உடைத்தெறிய விரும்புகின்றீர்கள். இதை பற்றி ஏசாயா என்ன தீர்க்க தரிசனம் கூறினார்? ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எண்ணெயினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேக எண்ணெயினால் நுகம் முறிந்து போகும். எண்ணெய் என்பது எபிரேயத்தில் ஷேமென் என அழைக்கப்படுகிறது. அபிஷேகம் ஊற்றப்படுதல் என்பதன் வார்த்தை இல்லை. ஷேமன் என்பது எண்ணெய் அல்லது கொழுப்பாகும். அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து போடும். அபிஷேகம் அனாயிண்டிங் என்னும் வார்த்தை அங்கு இல்லை. யாத்திராகமும் 29:7 அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. ஷேமன் என்ற ஒரே வார்த்தை. இதுதான் எண்ணெய். யோக் நுகம் என்பது கட்டாய உழைப்பு அல்லது அடிமைத்தனத்தை குறிப்பதாகும். உங்களுக்கு எந்த தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் இல்லை. மாட்டு வண்டியில் மாட்டின் மீது வைக்கப்பட்டிருக்கும் நுகம், அதை குறித்து மாட்டிற்கு எந்த தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் இல்லை. அடிமைத்தனத்தின் நுகம் உடைக்கப்பட்டது. அபிஷேகம் தேவ பிரசன்னம் உங்கள் கழுத்தில் இருக்கும் நுகத்தை உடைக்கிறது. அதுதான் இப்பொழுது நடக்கிறது. உங்கள் தலையிலிருந்து அந்த நுகத்தை உடைக்க பிசாசுக்கு விருப்பமில்லை. அதனால்தான் அது எல்லா வகையான அழிவையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. கொழுப்பு என்பது செழுமையின் ஒரு அடையாளமாக பழங்காலத்தில் இருந்தது. செழுமை மற்றும் மிகுதி அதன் அடையாளமாகும். அது அடிமைத்தனத்தை ரத்து செய்கிறது. நீங்கள் ஒரு அடிமை என்றால் புஷ்டியாக இருப்பதில்லை அல்லவா? தேவ ராஜ்யத்தில் கொழுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய பிதா நம்முடைய சத்துருக்களை பார்த்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்?
கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாதீர்கள். ஏதேனும் குறைவானாலும், ஒருவேளை அது பணமாக இருக்கலாம், ஒருவேளை உணர்ச்சிகளாக இருக்கலாம், அதனுள் மீண்டும் நுகப்பட்டு கொள்ளாதீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதிலிருந்து வெளியே வாருங்கள், நிலை கொண்டிருங்கள். போதகர் பரிசுத்த தோமாவின் காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்களிடம் போதகர் நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும் என்று கூறியதற்கு, இந்த மீண்டும் பிறக்கப்படுதல் என்பது உங்களைப் போல சிறியவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவிற்கு முன்பே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்களாம். நீங்கள் அந்த படகில் இருப்பீர்கள் என்றாலும், மேலும் நீங்கள் சரியாக இருக்கின்றீர்கள் என எண்ணுவீர்கள் என்றாலும், பரிசுத்த ஆவியின் அசைவை தவற விடுவீர்கள். இயேசு இதே காரியத்தை பற்றி பேசினார். போதகர் கடந்த வாரத்தில் அதை பற்றி மனந்திரும்புதலின் கனி பற்றி பேசினார். மார்க்கு 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீங்கள் உங்களுடைய பெருமையில் இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களை கடந்து செல்வார். நீங்கள் மன்னிக்க மாட்டேன் என்று உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களை கடந்து செல்வார். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் உங்களின் பெயர் இருக்கிறது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்களா? இல்லை என்றால் நீங்கள் மரிக்கும் நாளில் ஒரு கடுமையான விழிப்பு உங்களுக்கு இருக்கப் போகிறதா? உங்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்பதை கண்டு கொள்ள விழிக்கப் போகின்றீர்களா? அது உங்களுக்கு இனிமையாக இருக்காது. அதை பற்றி உங்களால் எதையும் அப்பொழுது செய்ய முடியாது. மன்னியுங்கள் என்பது ஒரு ஆலோசனை அல்ல, அது ஒரு கட்டளையாகும். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இது உங்களுக்கு உண்டானதில்லை என்று எண்ணுவீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கல்ல, இயேசு உங்களை கடந்து செல்வார். சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உண்மையாக இருங்கள், மேலும் கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை உண்மையை வெளிப்படுத்துவார். இந்த உலகத்தில் ஏராளமான பாவங்கள் இருக்கிறது என்று கூறுவீர்கள் என்றால் அது உண்மைதான். நாம் பரிசுத்தவான்கள் என என்கிறோம். 100 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்களின் நியமத்தின்படி நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. 1000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்களின் நியமம்படி 100 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்களும் பரிசுத்தவான்கள் அல்ல. அசுத்தம் பெருகிறதை நாம் காண்கிறோம். பரிசுத்தம் என்றால் என்ன என்று கூட நமக்கு தெரியாது. அதனால்தான் தேவன் ஒரு நியமத்தை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த நியமங்கள் வாசிக்கப்பட்ட போது நாம் அதிலிருந்து எவ்வளவு விலகி சென்றிருக்கிறோம் என்று மக்கள் துக்கம் கொண்டார்கள். அதனால்தான் நெகேமியா 8:10 துக்கம் கொள்ளாதீர்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று கூறுகிறது. நாம் இப்பொழுது புது உடன்படிக்கைக்கு வருவோம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்படியென்றால் என்ன பாவமாக இருந்தாலும் நாம் அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய பைக்குள் போடுவதற்கு பதிலாக. அதுதான் முதல் படி. அதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் இன்னும் நிறைய இருக்கிறது. அதைதான் போதகர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புவதாக கூறுகிறார். இதைதான் கர்த்தர் முன்பு போதகரிடம் கூறியதாக கூறுகிறார். அதற்கு கீழிருக்கும் அடுக்குகள் கூறாமல் போதகர் இதை மட்டும் கூறுவார் என்றால் அது நீல முடிக்கொண்ட ஹிப்பிதான் இயேசு என்று கூறுவதாகும். ஆதியாகமம் 26 வாசிக்கும் போது ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்பது உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 26 இரட்டை பஞ்சத்தோடு தொடங்குகிறது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் பஞ்சத்தினால் எகிப்திற்கு செல்லாதே என்று ஈசாக்கிடம் கூறினார். உங்களையும் என்னையும் பொறுத்தவரையில் இது என்ன? எகிப்து உலகத்தை குறிக்கிறது. குறைவினால் உலகத்திடம் ஓடாதீர்கள். அந்த நிலத்தில் தங்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என கர்த்தர் கூறுகிறார். தேவனின் நியமங்களை பின்பற்றுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நியமங்கள் பாரமானதல்ல. நீங்கள் ஒரு பாவத்தை கண்டு கொள்வீர்கள் என்றால் அதை கர்த்தரிடம் சமர்ப்பியுங்கள், அவர் உங்களை மன்னிப்பார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், மேலும் தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அதனால்
அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். மேலும் பெலிஸ்தியர்கள் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? அந்த நிலத்தில் தங்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என கர்த்தர் கூறுகிறார். தேவனின் நியமங்களை பின்பற்றுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நியமங்கள் பாரமானதல்ல. நீங்கள் ஒரு பாவத்தை கண்டு கொள்வீர்கள் என்றால் அதை கர்த்தரிடம் சமர்ப்பியுங்கள், அவர் உங்களை மன்னிப்பார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், மேலும் தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அதனால் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். மேலும் பெலிஸ்தியர்கள் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? அப்படியென்றால் அவரின் பொருளாதாரம் படி செல்லுங்கள். 2 மடங்கு பஞ்சத்திலும் கூட கர்த்தர் காண்பிக்கும் தேசத்தில் விதையுங்கள். நீங்கள் 100 மடங்காக அறுப்பீர்கள். நீங்கள் விரும்பிய இடத்திலல்ல, நீங்கள் கர்த்தரோடு செல்வீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் தொடர்ந்து ஆதியாகமம் 26 வாசிப்பீர்கள் என்றால், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின தண்ணீர் துறவுகளையும் ஈசாக்கு மறுபடி தோண்டினான் என கூறுகிறது. ஏதோ காரணத்தினால் அது வறண்டு போயிற்று. இங்கு ஈசாக்கு மறுபடியும் அந்த துறவுகளை வெட்டினான். உங்களுக்கும் எனக்கும் அந்த துறவு என்பது ஜீவ தண்ணீரின் மூலமாக இருக்கிறது. சந்தோஷம் அந்த துறவின் தடைகளை நீக்குகிறது. அதனால்தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என பவுல் கூறுகிறார். நீங்கள் கர்த்தரை நம்பவில்லை என்றால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. மேலும் நீங்கள் நடிப்பீர்கள். ஆனால் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் இதுவும் கடந்து போகும் என்பீர்கள். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. தேவன் உங்களை ஆக்கினை தீர்ப்பு செய்வதில்லை. விதைப்பதையும் அறுப்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் கூறுகிறேன். நீங்கள் எதையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் மழைக்கு தயாராகுங்கள். இப்படிப்பட்ட நிலையில், எதையும் உங்கள் வாழ்க்கையில் காண முடியாத நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? உங்களிடம் இருப்பது விசுவாசம் மாத்திரம்தான். அது மாத்திரம்தான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு விசுவாசம் மாத்திரம்தான் தேவை. விசுவாசத்தினால் அன்பு வருகிறது. அவர் பெயர் இயேசு. நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டது. இடரை விடாதீர்கள். உங்களுக்குள் சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வெளியே வருவதற்கு தடையாக இருக்கிறது எதுவோ, உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வையுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை தாங்குவார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.